ஹலோ ஸ்வீடார்ட்ஸ், வெல்கம் டு டிஏடி. ஸோ வீடியோ போட்டு ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சுன்னு நினைக்கிறேன், சாரி. ஸோ இனி வந்துட்டு ஒரு 2-3 நாள் கண்டினியூஸாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இன்ஷாட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரோ வெர்ஷன் வந்துட்டு தேவையில்லை இதுக்கு. நீங்கள் உங்களுக்கு நார்மல் இன்ஷாட் இருந்தால் கூட போதும். ஸோ இப்போ வந்துட்டு இமேஜ் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இமேஜஸ் எல்லாம் நான் டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ கேன்வாஸ் செலக்ட் பண்ணிவிட்டு 9:16 ரேஷியோ வச்சுக்கோங்க. மியூசிக் நான் வந்து எப்போ போல் வீடியோலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன் ஆடியோவை. உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைலில் இருந்ததுன்னா டைரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மியூசிக் ஏற்ற மாதிரி நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் டியூரேஷன் கொடுத்து செகண்ட்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் காம்போ கொடுத்துட்டு ஒப்பாசிட்டி போயிட்டு வேல்யூ வந்து குறைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லாவே டார்க் பண்ணிக்கோங்க. டார்க் பண்ணதுக்கப்புறம் பிப் ஆப்ஷன் போயிட்டு இந்த இமேஜ் வந்து நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ ப்ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இதில் வந்து நான் வந்துட்டு சைடாக எடிட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு சென்டரில் வேணுமா சைடில் வேணுமான்னு உங்கள் இஷ்டம் தான். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இமேஜு இதில் மாஸ்க் ஆப்ஷன் போயிட்டு தேர்ட் ஒன் இருக்கும். ஸோ அந்த தேர்ட் ஒன் செலக்ட் பண்ணி சைடில் பாருங்கள், அந்த கேர்வாட் இருக்குல்ல, அது இது இழுத்திங்கன்னா உங்களுக்கு கேர்வாட் ஆகும். ஸோ கரெக்டாக லைட்டாக இந்த மாதிரி கொடுத்துட்டு அந்த நான் கொடுத்தேன்ல அந்த இமேஜுக்கு மேலே வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து அந்த ஃபுல் இது தெரியாமல் அந்த இமேஜ் மெயினாக தெரிகிற மாதிரி வச்சுட்டு ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளெண்ட் ஆப்ஷன் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இந்த இமேஜையும் வந்துட்டு வீடியோ அண்ட் வேர்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இமேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும், அந்த இமேஜுக்கு பேக்ரவுண்டில் வந்து அந்த எஃபெக்ட் தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு பார்டராக இல்லாமல் எஃபெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு நான் அதையவே காப்பி பண்ணிவிட்டு லைட்டாக அதனோட எடிட் போய்ட்டு டிரான்ஸ்பரன்சி லெவல் கம்மி பண்ணிவிட்டு மறுபடியும் அதை இதே மாதிரி தான் ஸோ லைட்டாக மூவ் பண்ணிக்கிறேன். அது வந்து பின்னாடி வந்துட்டு கொஞ்சம் பேக்ரவுண்ட் மாதிரி தெரியறதுக்காக அப்படி வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி அதிகமாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். இப்போ டெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபாண்ட் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதனோட லிங்க்கும் நான் மெட்டீரியல் லிங்க்குன்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் வந்து டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டு டைப் பண்ணதுக்கப்புறம் நாம் வந்துட்டு எப்போ போல் இனி ஆஸ் யூஷுவல் ப்ரொசீஜர் தான். இதை வீடியோ அன்வரில் கொடுத்துக்குவோம். வீடியோ அன்வரில் கொடுத்துட்டு ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். அதாவது லிரிக்ஸ் எங்கெல்லாம் சேஞ்ச் ஆக போதோ அங்கெல்லாம் வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணுவோம்ல, அதுதான். அனிமேஷன் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இன் அனிமேஷன் ஒன்று, அவுட் அனிமேஷன் ஒன்று கொடுத்துருப்பேன். அவுட் அனிமேஷன் எப்பவும் போல் இந்த பிளாங்காக வரும்ல, ஃபேட் அவுட் ஆகிறது கொடுத்துருப்பேன். உங்களுக்கு எந்த அனிமேஷன் வேணுமோ அந்த அனிமேஷன் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்க போகிறேன். லிரிக்ஸ் எங்கெல்லாம் சேஞ்ச் பண்ண போகிறேனோ அங்கெல்லாம் நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு லிரிக்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணால் வேலை முடிஞ்சுது. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு வீடியோ ஃபுல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். ஸோ டெக்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இமோஜி மட்டும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டைப் பண்ணாலும் ஓகே, கூகுள்லேருந்து காப்பி பண்ணாலும் ஓகே. லிரிக்ஸை அது எப்படி காப்பி பண்ணுறதுன்னு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் பாருங்கள். ஸோ இது ஃபுல்லாமே சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இமோஜிஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். இன்னொரு சொல்ல மறந்துட்டு நான் இதில் வந்து பட்டர்ஃப்ளை ஆட் பண்ணுறது இதில் சொல்லியிருக்க மாட்டேன். பட் அந்த பட்டர்ஃப்ளை வீடியோவுமே என்னோடய மெட்டீரியல் லிங்க்கில் கொடுத்துருப்பேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து டேரெக்டாக வந்துட்டு அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதை வந்து சேவ் பண்ணதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணேன். பட் ஒரு சின்ன இது என்னென்னா, பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த வீடியோ சேவ் பண்ணுறத ஆட் பண்ண முடியும். ஏன்னா பிப் ஆப்ஷனில் நிறைய ஆட் பண்ண முடியாது. நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணதுலேயே வந்துட்டு அது ஃபில் ஆகிருக்கும். அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இமோஜிக்கு வந்துட்டு அனிமேஷன்ஸ் எல்லாமே வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம வீடியோ வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ப்ரிவ்யூவில் பார்த்திங்கன்னா நான் ஸ்ட்ரைட்டாக வச்சுருப்பேன். இதில் வந்துட்டு க்ராஸாக வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு இதில் வந்து எது பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.